அப்ப எந்த ஒரு சாதாரண ஒரு அதிமுக தொண்டன போய் கேட்டா கூட, அவர்களுடைய ரத்தத்துல ஓடுறது வந்து திமுக எதிர்ப்பு. இன்னைக்கு ஏன் செங்கோட்டையன் வந்தாரு அப்படின்னா கூட, அதே ஒரு புள்ளியில தான் இணையறாரு. எந்த புள்ளியில ஒரு மாபெரும் ஒரு அரசியல்வாதி வந்து ஒரு ஒரு பெரிய அனுபவம் மிக்கவர் தாவேக்கால வந்து இணையறாரு அப்படின்னா, அந்த திராவிட முன்னேற்றக் கழக எதிர்ப்பு என்கின்ற ஒற்றை புள்ளியில தான் இன்னைக்கு வந்து உள்ள வர்றாங்க. அப்படி பார்க்கும் பொழுது, இன்னைக்கு நாங்க அரசியல் எதிரியாக யாரை கருதுகிறோம் என்றால், திராவிட முன்னேற்றக் கழகத்தை. அப்போ உண்மையான அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை சேர்ந்த எம்ஜிஆர் உயிராக நினைக்கக்கூடிய, புரட்சித் தலைவி அம்மாவை உயிராக நினைக்கக்கூடிய அந்த அதிமுக தொண்டர்கள், இன்றைக்கு இருக்கக்கூடிய அதிமுக தலைமையால் திமுகவை வீழ்த்த முடியாது என்கிற தெரிந்து கொண்டு, ஏன்னா எடப்பாடியார் சந்தித்த தேர்தல்கள் தொடர்ச்சியாக 2021 இருந்து ஆரம்பிச்சு 2024 நாடாளுமன்ற தேர்தல், இடைத்தேர்தல், உள்ளாட்சி தேர்தல்கள் எல்லாம் தொடர்ச்சியாக அதிமுகவை வந்து தோல்வி பாதைக்கு அழைச்சிட்டு போறாரு. அப்ப நம்முடைய வாழ்நாள் எதிரியான திமுக மீண்டும் அதிகாரத்துக்கு வந்துரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, உண்மையிலேயே அண்ணாவினுடைய எம்ஜிஆருடைய ஜெயலலிதா அம்மாவுடைய அந்த உயிராக நேசிக்கக்கூடிய அதிமுக தொண்டர்கள் எல்லாம் இன்னைக்கு எங்க பக்கம் தான் இருக்கிறாங்க.